ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சின்ன கதை பார்க்க போகிறோம். இந்த கதையில் வர டீச்சர் அவங்க ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து ஒரு கொஷின் கேட்குறாங்க. அந்த கொஷினுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கோரஸாக ஒரே ஆன்சர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த டீச்சர் நான் எதிர்பார்க்காத ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்தாங்க. நம்ம எப்பயுமே அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி பேசுறது ஒரு வழக்கம் தான். ஆனால் இவர் ஒரு ஸ்டெப்பு மேலே போய் கடவுளோடவே கம்பேர் பண்ணியிருக்காங்க. இவர் எதனால் கம்பேர் பண்ணி பேசுனாங்கன்னு ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு நாள் ஒரு டீச்சர் வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து இந்த நாட்டிலேயே மிகவும் பணக்கார கோவில் எதுன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் திருப்பதி வெங்கடேஷ் பெருமாள் கோவில்னு சொன்னாங்க. ஏன்னு தெரியுமான்னு கேட்டாரு. ஏன்னு தெரியறதுக்கு முன்னாடி நீங்களும் திருப்பதி வெங்கடேஷ் பெருமாள் கோவில் தான் பணக்கார கோவில்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல திருப்பதினு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பதில் சொன்னாங்க. அவங்க பதில்ல திருப்தி அடையாத டீச்சர் சொல்றாங்க, எத்தனையோ இடத்துல பெருமாள் கோவில் இருக்கு, ஆனா திருப்பதியில இருக்கிற பெருமாள் சாமி மட்டும்தான் நைட்டு 12 மணி வரைக்கும் பக்தர்களை பார்த்து ஆசீர்வதிக்கிறாங்க. மறுபடியும் காலையில 3 மணிக்கு எழுந்து தரிசனமும் தர்றாங்க. பகல்ல ரெஸ்ட் கூட எடுக்கிறது இல்லை. ஆனா மற்ற கோவில்ல பாத்தீங்கன்னா நைட்டு 8 மணிக்கெல்லாம் நிறைய சாத்திடுவாங்க. பகல்ல ரெஸ்டும் இருக்கும். இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, கடுமையா உழைச்சாதான் செல்வம் பெருகும்னு கடவுளுக்கே பொருந்தும் போது நமக்கு பொருந்தாதா என்ன?